மக்கள் மருந்தகம் மெடிக்கல்ல இருந்து இன்னைக்கு ஒரு தகவல். பனியால ஆரம்பிச்சிருச்சுங்க. பனியால ஆரம்பிச்சனையுமே இந்த கோழிகளுக்கு நோய் சொல்லவே முடியாது, அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேக்சின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராணிக்கட் டிசீஸ், ஓகேங்களா? அதாவது வெள்ளைக்கிழிச்சல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பெரிய கோழிகளுக்கு நீங்கள் இந்த வேக்சின் போட்டுருங்க, ஓகேங்களா? 0.5 ml. ஸோ இந்த கோழிகளுக்கு வேக்சின் எப்போ போடணும், அதே மாதிரி எந்த அளவில் போடணும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, 0.5 ml தான். வேக்சினை பொறுத்த வரைக்கும் 0.5 ml தான். அது கோழியோட ரக்கப்பட்டையில போடணும், ஓகேங்களா? ஸோ அது எந்த நேரத்தில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலில் போடலாம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் எல்லாத்தினாலையும் பகலில் அந்த வேக்சின் போட முடியாது, சரிங்களா? ஸோ அதனால இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான், இரவு நேரத்தில் தான் போடுவோம். கோழியெல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதே போடுவோம், வேக்சின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோங்க. அதனால ஒரு பிரச்சனை ஆகாதுங்க. நைட் போட்டால் இந்த கோழிகளுக்கு ஏதோ கால் இருக்கிற பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிறதுல ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கரெக்டாக அந்த தோலில் போடணுங்க. நான் உங்களுக்கு அதே எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த மருந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கோழிக்கு போடுறங்கிறத நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ சில பேர் இந்த இதை கரெக்டாக இந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கரெக்டாக ஓப்பன் பண்ண தெரியல. டோட்டலாக இதை ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. இதோ மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மேலே இருக்கிற இதை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். டேரெக்டாக நீங்கள் இன்ஜெக்ஷன் நீடில் நீங்கள் டேரெக்டாக இதில் இன்ஜெக்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த பவுடரை இந்த லிக்விடுக்குள்ள இன்ஜெக்ஷன் பண்ணி அப்புறம் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ மெடிசன் வீடியோ அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சாதான் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆகும், ஓகேங்களா? சரி, ஓகேங்க மக்களே, வாங்க அடுத்து கோழிலுக்கு எப்படி நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுறங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ மக்களே இங்கே பாருங்க, எப்படின்னா இந்த மாதிரி எப்பவுமே இன்ஜெக்ஷன் பண்ணும்போது, சரி வேக்சின் பண்ணும்போது 2.5 ml சிரஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே கோழி வச்சிருக்கும்போது 2.5 ml சிரஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணுறேன்னு பாருங்க. சதையில போடாமல் அழுங்காவில் மேல் தோலில் போடணும். இந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் பண்ணி அது மாதிரி பபுள் மாதிரி வரும் பாருங்க. நல்லா பக்கத்தில் கொண்டு காட்டுறா, பபுள் மாதிரி வருது பார்த்தீங்களா? ஓகே, வந்திருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 0.5 ml இன்ஜெக்ஷன் பண்ணிருங்க. பபுள் மாதிரி வரணும், சரிங்களா? அதுதான் நீங்கள் அப்போ தான் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இதே பார்த்தீங்கன்னா பபுள் மாதிரி வரல அப்படிங்கும்போது கம்பல்சரி நீங்கள் ராங்காக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால கால் ஃபால்ட் இதெல்லாம் ஏற்படும், சரிங்களா? இன்னொன்று, இந்த மாதிரி வேக்சின்ஸ் இப்போ நீங்கள் ஆர்டிவிகே போடுறீங்க அப்படின்னா ஆர்டிவிகே போட்டு 15 to 20 நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தே வேலை செய்யும், சரிங்களா? ஸோ பக்கத்தில் வெள்ளைக்கழிச்சல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே நம்ம கோழிக்கு போடுறீங்க அப்படின்னா இங்கே வர கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்கள் அட்வான்ஸாக போட்டுருக்கணும், ஓகேங்களா? பனிகால ஸ்டார்டிங்லேயே போட்டுருங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் போடலாம் கூட இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி ஃபவுல் பாக்ஸ் வேக்சின் நைட்டில் போட்டீங்க அப்படின்னா ஒரு கோழியை நீங்கள் பிடிச்சி போட்டுக்கலாம். பகலில் இப்போ ஷெட்டுக்குள்ள அடைச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் பகல் நேரத்தில் ஒரு கோழியை பிடிச்சி போட்டுக்கலாம். ஸோ நைட் நேரத்தில் போடுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேங்களா? நைட் நேரத்தில் போடலாமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நைட் நேரத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபார்மில் நான் ரெகுலராக நைட்டில் மட்டும் தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவேன், சரிங்களா? வேற ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் இது மாதிரி வீடியோ சொல்றேன், இல்லைன்னா உங்களுக்கு டேரக்டாக மெசேஜ் பண்றேன். பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கால்நடைகளுக்கு தேவையான மருந்துக்கள் மற்றும் அதனுடைய தீர்வு டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம்.